தான் பெற்ற பிள்ளைங்களை சுவாலிகான முறையில வளர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்போ உங்க பிள்ளைங்கள்ட்ட இதை சொல்லியிருக்கீங்களான்னு பாருங்க. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய மகனிடத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் மரணிச்சதுக்கு பிறகு என்னை அடக்கம் செய்து விட்டு அப்படியே திரும்பி வந்துடாத. ஒரு ஒட்டகத்தை அறுத்து வழியிட்டு விநியோகம் செய்தால் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் எனக்காக அந்த இடத்துல நின்று துவா செய்யுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போமான்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு மௌத்தை பற்றி பேசினாலே அல்லாஹ் காப்பாற்றணும், இதெல்லாம் ஏன் இப்ப பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா சுப்ஹானல்லாஹ், நாம் உண்மையாகவே எதற்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னா, நாம் மரணித்ததுக்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கோமா, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக என் பிள்ளை இருக்கணும் அப்படின்ற ஆசைதான் நமக்கு வரணும். நம்மளுடைய மரணத்திற்கு நம்மளுடைய உடலை குளிப்பாட்டக்கூடிய பிள்ளைகளாக நம் பிள்ளை இருக்கான்றதை யோசிக்கணும். அதே போல என்னுடைய ஜனாசா தொழுகைக்கு என்னுடைய பிள்ளை துவா செய்தா, என்னுடைய பிள்ளை தொழுகை நடத்துதா அப்படின்றதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்காக துவா செய்ய சொல்லி, நம்மளுடைய கபருக்காக துவா செய்ய சொல்லி, இன்னும் ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக, அதை போன்று அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடியவர்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.